இன்னைக்கு நம்ம லவாக்கிலோட எபிசோட் 10 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் எப்படி முடிச்சிருப்பாங்க, ஹீரோ கூட ஹீரோயினி வந்து அங்கே இருக்கவங்களெல்லாம் சுட்டு காப்பாற்றிட்டு வந்திருப்பானா, அதுக்கடுத்து கட்டுறாங்க. இங்கே பார்த்தா இவங்க 2 பேருமே ஒரு டென்ட்டில் தான் இருக்கிறாங்க. பார்த்தா இவங்க வந்து இந்த வீடு இல்லாமல் இருப்பார்ல, அவர்கிட்ட உதவி கேட்டு அப்புறம் தான் இங்கே இருந்திருக்காங்க. அவர் தான் இவங்களுக்கு தேவையான மருந்து மாத்திரெல்லாம் வாங்கிட்டு வந்து இவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே வில்லைங்க இங்கே தான் கட்டுறாங்க. அங்கே டோனி பேசிகிட்டு இருக்கான், செம்ம கோவத்தில் இருக்கான். ஹீரோவும் தப்பிச்சு போயிட்டாங்களா, இதுக்கெல்லாம் காரணம் யாரு, நீக்கா தான். இந்த பையன் வந்து ரியாங்காவை தப்பிக்க விட்டதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் நடந்திருக்கு. இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற நீக்கா அப்படிங்கிற மாதிரி டோனி கோவமாக கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அவன் சொல்கிறான், இருங்க டோனி, நான் வந்து இப்பெல்லாம் நடக்குன்னு எதிர்பார்க்கல. அவன் போய் செத்து போன மாதிரி கிடந்தான், அதனால தான் விட்டுட்டு போனேன். கவலைப்படாதீங்க, அவனை நானே பிடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இந்த நீக்கா போய் சொல்லிட்டு இருக்கான். இப்போ இங்கே ஹீரோயினை தான் கட்டுறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோக்கு தான் செம்மையாக அடிபட்டுருக்கா, அதனால ஃபுல்லாக அவனுக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டுருக்கா. அப்படியே அவன் வலிக்குன்னு சொல்லிட்டு படுத்திருக்கான். அப்போ தான் அவன் கேட்டுட்டு இருக்கான், நீ எதுக்கு எனக்காக வந்த அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருக்கான். அப்போ தான் அவன் சொல்கிறான், ஏன்னா அவங்க மிரட்டினது என்ன தான், ஆனால் நீ வந்து எனக்காக போய் அங்கே சரண்டர் ஆகிருக்க. நான் வந்து உனக்காக இது கூட பண்ணலன்னா எப்படி, எனக்காக நீ எவ்வளோ பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அதோட என்ன சொல்கிறான்னா, நான் வரலாட்டி கூட நீ வந்து ஈஸியாக அங்கேருந்து எஸ்கேப் ஆகிருப்பேன், ஆனால் நான் வந்து தான் உனக்கு இன்னும் பெரிய பிரச்சனையாகிடுச்சு, என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா இங்கே ரியாங்கா வந்து வலிக்குதுன்னு கத்திட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. என்னாச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோயினி பார்க்க வந்தா, இவ கையை பிடிச்சி இழுத்து இவளை டைட்டாக பிடிச்சிக்கிறான். ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டால் அப்போ தான் இவன் சொல்கிறான், நான் உன்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், என்கிட்ட சாரிக்கெல்லாம் கேட்கக்கூடாது, தேங்க்ஸ் தான் சொல்லணும்னு சொல்லியிருக்கேனா இல்லையா, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் ஹீரோயினி வந்து தேங்க்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் தான் அவளை விட்டுறான். அப்புறம் மட்டும் தான் இவன் சொல்லிட்டு இருக்கான், நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா நீ அங்கே வரலன்னா நான் அங்கேயே செத்து போயிருப்பேன், ஏன்னா இவன் செத்துலாம் தானே கிடப்பான், இவன் வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இவன் வந்திருப்பான், அதை தான் சொல்லிட்டு இருக்கான். நான் அப்படியே கை விட்டுட்டேன், அப்படியே இறந்துடலான்னு சொல்லிட்டு, ஆனால் நீ வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் தான் உனக்காக நான் வந்தேன், அதுக்கு தான் நான் உனக்கு நன்றி சொல்லணும், நீ தான் என் உயிரை காப்பாற்றிருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்கே வில்லை இடத்த தான் கட்டுறாங்க. அங்கே இந்த டோனி சொல்லிட்டு இருக்கான், இது மாதிரி ஹீரோ வந்து நம்ம பிடிக்கிறதுக்கு தேவையே இல்லை, அதோட நேற்று அவன் பண்ண வேலைக்கு அவனை நம்ம கொன்னே ஆகணும், அதோட என்னோட டார்கெட் யாருன்னா அது வந்து ஹீரோயினியே தான், ஏன்னா 17 வருஷத்துக்கு முன்னாடியே அவள் வந்து என்கிட்ட சேர்ந்துருக்க வேண்டியவ, அப்பயே என்கிட்ட இருந்து மிஸ் ஆகிட்டா, அதனால தான் சொல்கிறேன். அதோட அவளோட உண்மையான பேர் சாட்டோ நோபுல் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். ஹீரோயினை பற்றி இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, போக போக தான் தெரியும் இவன் எதுக்கு ஹீரோயினியை பிடிக்கணும்னு நினைக்கிறான்லாம். அடுத்து இங்கே கட்டுறாங்க. அப்போ பார்த்தா இந்த டென்ட்டை நோக்கி யாரோ ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு, யாருன்னே தெரில. இங்கே ஹீரோயினும் கன்னோட ரெடியாக உட்காந்து இருக்காங்க. வில்லன் தான் வரப்போறான்னு நினச்சா பார்த்தா அது ஒரு வயசான தாத்தா. இங்கே ஒரு தாத்தா இருக்காருல்ல, அவரோட ஃப்ரெண்டா தண்ணி அடிக்கலாம்னு சொல்லிட்டு இங்கே வந்துருக்காரு. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு யார் இவங்க புதுசாக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. இவருக்கு உண்மை வேறு தெரியக்கூடாதா, பார்த்தா அந்த தாத்தா சொல்லி அப்படியே மலிப்பிடுறாரு, இது மாதிரி என் பையன் இவன், இது அவனோட ஒய்ஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அவ்வளோதான். ஹீரோனிக்கும் வந்து ஹீரோ விட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கா, என்னடா ஒய்ஃப்னு சொல்லி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விடு அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கான். இதோட என்ன சொல்கிறான்னா, நானும் எங்கள் அப்பாவும் சின்ன வயசுலேயே பிரிஞ்சிட்டோம், நாங்கள் எல்லா இடமும் எங்கள் அப்பாவை தேடிட்டு இருந்தோம், இப்போ தான் கண்டுபிடிச்சோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் கதை விட்டுட்டு இருக்கான். அந்த தாத்தா கேட்டுவிட்டு, அப்படியா நம்ம இப்போ செலிப்ரேட் பண்ணி ஆகணுமே, வாங்க எல்லாரும் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ட்ரிங்க் ஊற்றி கொடுத்துட்டு இருக்காரு. பார்த்தா ஹீரோயினி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு இதை ஏற்றுக்க முடியாதா, அதனால குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா. இவரு கத்திக்கிட்டு இருக்காரு, என்னம்மா குடிக்க மாட்டேன்னு சொல்கிறா, எல்லாரும் கூட வந்து செலிப்ரேட் பண்ணலான்னு கத்திக்கிட்டு இருந்தா. ஹீரோ அதை பிடிங்கிட்டு, அவள் தான் வேணான்னு சொல்கிறாள், உங்களுக்கு புரியலையா, இந்த மாதிரி சூழ்நிலையெல்லாம் அவள் உடம்பு அவள் பத்திரமா பார்த்துக்கணும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். ஏதோ குழந்தை இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அந்த தாத்தாங்களுக்கு புரிஞ்சிருது, அந்த தாத்தாங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஐயா ரொம்ப சந்தோஷமான நாள் இது அப்படிங்கிற மாதிரிலாம் கத்திக்கிட்டு இருக்காங்க. ஹீரோனிக்கு புரியவே இல்லை, என்ன நடக்குதுங்க, என்னத்தை சொன்னாவங்கள்ட்டன்னு சொல்லிட்டு. ஹீரோ பார்த்துட்டு, இவளுக்கு புரியல, நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏதோ சொல்லி மலிப்பிட்டேன்னா விடு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே இங்கே மறுநாள் ஆயிடுது. இங்கே பார்த்தா நம்ம ஹீரோட கண்ணும் நல்லா செவந்து போயிருக்கு. பார்த்தா நேற்று இவன் சொன்னது வந்து ஹீரோயினுக்கு புரிஞ்சிருச்சு, அதனால தான் அற விட்டுருக்கா. அதோட இந்த தாத்தாவுக்கும் நன்றி சொல்லிட்டு அங்கேருந்து இவங்க கிளம்பி சிட்டிக்கு வந்துடுறாங்க. அங்கே பார்த்தா இவங்கள்ட்ட தான் காசு இல்லையே, அங்கே இருக்கவங்கள்ட்ட பிக் பாக்கெட் அடிச்சு தான் சாப்பாடுலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் இவனையும் குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்கா, இப்படி திருடி இருக்கானு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் சொல்கிறான், நான் அதெல்லாம் வேணுக்கெல்லாம் செய்யலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். அப்போ தான் இவன் சொல்கிறான், நான் அதை நினச்செல்லாம் கவலைப்படல, எப்படி நீ இதை இவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அப்போ தான் இவன் சொல்கிறான், சின்ன பிள்ளையில இவனுக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, இப்படி தான் திருடி தான் சாப்பிட்டுட்டு இருந்தானா, அதனால தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை கேட்டோன்னே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அவள் வந்து சாரி சொல்லிவிட்டு, இது மாதிரி நான் உனக்கு உதவி செய்யலான்னு வந்தேன், நான் உன் கூட இருக்கிறது இன்னும் பிரச்சனையாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் புலம்ப ஆரம்பிக்கிறான். உடனே ஹீரோ இதை கேட்டுட்டு பர்கர் எடுத்து அவள் வாயில் திணிச்சிட்டு, எனக்கு வந்து நான் தான் நீ சாரி சொல்கிறது எனக்கு பிடிக்காதுன்னு சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து 2 பேரும் கிளம்புறாங்க. அதோட என்ன சொல்லிட்டு இருக்கான்னா, இங்கே தான் அவங்க மறைவாக இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கான், அதனால எல்லா பிரச்சனையும் முடிகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் தனியாகவே மறைவாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். அதோட ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கா, அந்த ஆளுங்கள்லாம் யார் பிடிச்சிட்டு போனவங்கலாம் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கா.
இது மாதிரி ஹீரோயினி கேட்டுட்டு இருக்கா, அந்த டோனி யாரு, அவர் ட்ரிகர்னு கூப்பிடுறாங்க, அதோட அவரோட ஆர்கனைசேஷன் வந்து எங்கேயுமே ரெஜிஸ்டர் ஆகலை, அதோட அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்காங்க, என் கூட இருக்கவங்க எல்லாருக்குமே அவங்களால பிரச்சனை தான், அவங்கள பற்றி இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன், அதை பற்றி சொல்லுன்னு சொன்னால் ஹீரோ சொல்கிறான், அதை பற்றிலாம் நீ தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை, இதுக்கு மேலே நீ இதில் இன்வால்வ் ஆகணும்னு அவசியம் இல்லை, நீ எதுக்கும் கவலைப்படாத, உனக்காக நான் எது வேணால் செய்கிறேன், உனக்காக நான் எல்லாத்தையுமே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருந்தா, இவளுக்கும் வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா, இவன் கத்திக்கிட்டே ஓடி வரான், எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு பிடிச்சி நிப்பாட்டினா இவன் சொல்கிறா, இது மாதிரி நானே என் பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் கொஞ்சம் இவ்வளோ நாள் இப்படி இருந்துட்டேன், ஆனால் வந்து எல்லா பிரச்சனையும் நானே பார்த்துப்பேன், என்னை விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னால் விட்டுட்டு ஹீரோ ஒரு மாதிரி நிற்கிறான். அப்புறம் பார்த்தா ஹீரோயினி வாயை பற்றி தனியாக கூப்பிட்டு போய் மிரட்டிக்கிட்டு இருக்கான் ஹீரோயினியை, இது மாதிரி நான் பொறுமையாக சொன்னால் உனக்கு எதுவுமே கேட்காதா, எல்லாமே ஃபோர்ஸ்ஃபுல்லாக தான் சொல்லணுமா, உன் கையை ஒட்டச்சே எல்லாத்தையும் ஆரம்பிக்கவா அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருந்தா, ஹீரோயினி கன்று வேற வச்சிருக்கா, ஹீரோயினை பிடிச்சி கத்திட்டு இருக்கா, நான் இப்படி உன் நாய் மாதிரி உன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கணும்னு நீ நினைக்கிறியா, நீ சொல்கிறதே கேட்டுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறியா, அதுக்கெல்லாம் அவசியம் கிடையாது, என் பிரச்சனையை நானே பார்த்துக்கிறேன், உன் கூட இருக்கணும்னு எந்த அவசியமுமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்கிறான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறான், ஹீரோயினியோட கன்னை எடுத்து இவன் நெஞ்சில் வச்சுக்கிட்டு, அப்போ நான் சரி சுற்று இப்போயே என்னைய, நீ என் கூட இருக்கணும்னு எந்த அவசியம் இல்லைல்ல, இப்போயே எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம், இப்படி தானே எல்லாமே நம்மள்ட்ட ஆரம்பிச்சுது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஹீரோயினி எப்படி திடுவா, அப்போ அப்படியே வந்து சோகமாக பார்த்துக்கிட்டு இருக்கா, ஹீரோவும் அதை பார்த்துட்டு சரி என்னை மன்னிச்சிரு, நானும் கோவப்பட்டுட்டேன், அதோட எனக்கு வந்து உன்னை இப்படியே விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை, ஏன்னா நான் இவ்வளோ நாள் கழிச்சு உன்னை திருப்பி கண்டுபிடிச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதெல்லாம் கேட்குறப்ப எனக்கு அதிர்ச்சி ஆகிட்டு, என்ன நடந்துச்சுன்னு இன்னும் போக போக தான் தெரியும். அப்போ தான் ஃப்ளாஷ்பேக்கை கட்டுறாங்க, அதில் வந்து நம்ம குட்டி பொண்ணா ஹீரோயினி இருக்கா, கன்று வச்சுக்கிட்டு ஒரு கபோர்டுக்குள்ளே உட்காந்துருக்கா, வெளில யாரோ அவளை கூட்டிகிட்டு இருக்காங்க, நம்ம இங்கே யாருமே கெட்டவங்க இல்லை, எதுவுமே நடக்காத உனக்கு, நீ பாதுகாப்பாக தான் இருக்க, வெளில வா அப்படிங்கிற மாதிரிலாம் கூட்டிக்கிட்டு இருந்தா, இப்போ நம்ம ஹீரோயினியை கட்டுறாங்க, அவளுக்கு இதெல்லாம் இப்போ தான் ஞாபகம் வருது போல், ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான், நான் எப்போதுமே உன் சைடு தான், கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரிலாம். பார்த்தா இப்போதான் பாஸ்ட்ல கட்டுறாங்க, ஹீரோயினி கண்ணோட உட்காந்துருக்கா குட்டி பிள்ளையில, பார்த்தா முன்னாடி ஒரு பையன் வந்து கீழே விழுந்து கிடக்குறான், என்னாச்சுன்னே தெரில, அப்படியே இப்போ வந்து ஃப்ளாஷ்பேக்கை கட்டுறாங்க, இப்போதான் ஃப்ளாஷ்பேக் கட்டுறாங்க. அப்போ கூட போன எபிசோடில் சொல்லியிருப்பேன், டோனி கூட ஒரு ரியாங்காங்கிற பையன்ட்டு வந்து எனக்காக ஒரு வேலை செய்யறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பான். அது என்ன வேலைன்னா, லிட்ஸ் நோபுல்னு ஒருத்தர் வர போறாங்க இங்கே, அவர் வந்து இந்த உலகத்தை பொறுத்த வரைக்கும் இறந்துட்டாரு, 5 வருஷமா அவரோட பழைய வாழ்க்கையிலேருந்து அவர் ஓடிக்கிட்டு தான் இருக்காராம், அவரை எப்படியாச்சும் கூட்டிகிட்டு வந்து நம்மளோட மேன்ஷனில் சேர்த்துரு, பார்சலால இருக்க மேன்ஷன்ல, அதான் உன்னோட வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இது சரியா செஞ்சிருன்னு சொல்லிட்டு அவன் கையில் ஒரு கன்னையும் கொடுத்துட்டு போறாரு, எப்படியும் இது உனக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அப்படியே இன்னொரு பக்கம் கட்டினா ஒரு பையனை வந்து 2 பேர் துரத்திக்கிட்டு வந்துருக்காங்க ரவுடி பசங்க, அவங்கள்ட்ட வந்து இந்த பையன் தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கான். இந்த ரியாங்கா கன்று வாங்கிட்டு கன் எடுத்து உள்ள வச்சுட்டு நம்ம வந்து தோனிக்கு உதவி செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நடந்து வந்துகிட்டு இருந்தா, அந்த துரத்திட்டு வராங்கல்ல ஒரு பையன், அவன் வந்து இந்த ரியாங்கா மேலே மோதி கீழே விழுந்துடுறான். இவன் எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்கான், என்னாச்சுடா இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தா, அந்த ரவுடி பசங்க வந்துடுறாங்க, வந்துட்டு இந்த அந்த பையனை போட்டு மிதி மிதி மிதிச்சிட்டு இருக்காங்க. அதோட என்ன சொல்கிறாங்கன்னா, அவனுக்கு ஹெட்டுக்கும் ஆர்கன்ஸுக்கும் இதாகாமல் பார்த்துக்கோ, நம்ம இவனை விற்க முடியாமல் போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போனால், இந்த ரியாங்கா பையனுக்கும் வந்துடுது, அவன்கிட்ட தான் கன் இருக்கு, டோனி கொடுத்த கண்ணு, அதை எடுத்து மிரட்டிட்டு இருக்கான், இது மாதிரி அந்த பையில விட்டுட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி. அதில் ஒருத்தன் சொல்கிறான், என்ன தம்பி விளையாட்டு கண்ணா, எங்கே காட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி கிட்டக்க வந்தால், அந்த ரியாங்கா பையன் மனசுக்குள்ளேயே வச்சுட்டு இருக்கான், டோனியா அந்த பையில காப்பாத்திருப்பாரு, நான் வந்து இவங்களை பயமுறுத்தினா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் பக்கத்துல வரதை பார்த்து பயந்து போய் அவன் தலையில சுட்டுறான், அவ்வளவுதான், அந்த பையன் செத்து போயிடுறான். அவன் கூட அந்த இன்னொரு ரவுடி பையில அந்த ரியாங்காவை பிடிச்சி அடிச்சிட்டு இருக்கான், இவ்வளவு தைரியம் தான் என் ஃப்ரெண்டை கொண்டு இருப்பேன்னு சொல்லிட்டு. இப்போ ஓடி வந்தானே ஒரு குட்டி பையன், அவன் என்ன பண்றான், கீழே கிடக்குற கட்டையை எடுத்து இந்த ரவுடி பையில அடிச்சு இவனையும் முடிச்சிடறான். பார்த்தா அந்த புது பையன் யாருன்னு பார்த்தா இதுதான் நம்ம ஹீரோ. நம்ம ஹீரோக்கு இதில் வந்து பேர் எதுவும் இருக்காது, அதனால இப்போ இருக்க இவன் வந்து ஹீரோன்னே சொல்லிக்கலாம், இந்த பையன் பேர் ரியாங்கானே வச்சுக்கலாம். அப்புறம் என்னாச்சு, சுற்றி இருக்கவங்க எல்லாரும் சத்தம் கேட்டு என்னடா இங்கே சத்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேருமே பயந்து ஓடிட்டு இருக்காங்க. இந்த ரியாங்கா பையன் பார்த்துட்டு இருக்கான், இந்த பையன் எதுக்கு என் பின்னாடியே வந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோ பாதி வெளியிலேயே பொத்துனி கீழே விழுந்து உதவி செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருக்கான். இந்த ரியாங்காக்கும் ஒரு மாதிரி இருக்குமா, சரின்னு சொல்லிட்டு இவன் தான் உதவி செய்கிறான். அப்படியே அடுத்த சீனில் காட்டுறாங்க, அதில் ஒருத்தர் உட்காந்துட்டு பொம்மையெல்லாம் கொடுத்து ஒருத்தவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி இன்னும் கொஞ்ச நேரம் தான் நம்ம வந்து இப்போ கண்ணாமூச்சி தான் விளையாட போகிறோம், இப்படியே நல்ல பொண்ணா ஒளிஞ்சிருக்கணும் சரியா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அப்படியே அழ ஆரம்பிக்கிறான். அழுதுகிட்டே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் சாட்டோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். பார்த்தா நம்ம ஹீரோயினியை தான் இதுக்குள்ளேயே வச்சு மூடிட்டு இருக்கான். அப்படியே இந்த எபிசோடு முடியுது. இது மாதிரி தான் இந்த எபிசோட் முடியுது. 10 எபிசோட் வந்து கண்ணா பண்ணாடி எங்கெங்கேயோ போகும். அடுத்த எபிசோட் பார்த்தா தான் மொத்தமாகவே இந்த அனிமையை பற்றி புரியும். அதனால மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.